ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அப்யுத்தரணதரம் தசனக்ரலக்னக முஸ்தங்குரங்கித இவாதிகபீவராத்மா உத்தூத கோர சலிலா ஜலதேருதல்சக கிரீடாவராகவபுரீஸ்வரபாகிரோகாத். நாராயணியத்தினுடைய 12வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல பூமாதேவியை எப்படி எம்பெருமான் தான் ஆவாகனம் பண்ணிண்டு தன்னுடைய அழகான தித்தி பற்களுக்கு மேல ஒரு கோரக்கிழங்கு மாதிரி எடுத்துன்னு வந்துருக்காருன்னு இந்த ஒரு தசகத்துல அவர் முடிக்க போறார். எந்தெந்த சரித்திரங்கள்லாம் முக்கியமா இருக்கோ அந்த சரித்திரங்கள்லாம் நாராயண பட்டத்திரி 2 தசகங்களாக நாராயணியத்தில் வர்ணிக்கிறதுன்றது ஒரு அழகு. அந்த வகையில வராகவதாரத்தினுடைய சரித்திரம் ரொம்ப சின்னதா இருந்தா கூட அதுல வர்ணிக்கப்பட வேண்டிய பலவிதமான பரிணாமங்கள் ஸ்ரீவராக அவதாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நாராயண பட்டத்திரி இதற்கும் 12, 13 நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100 தசகங்கள்ல 2 தசகங்களை வராக சுவாமியினுடைய ஒரு பெருமைக்காக ஒதுக்கிறாராம். அதுல இந்த 12வது தசகத்தினுடைய முடிவு கிரீடாவராக அந்த பூமாதேவியை எடுத்துட்டு நீ அப்படி கிளம்புற ஆச்சரியம், எல்லாரும் உன்னை சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கான், வெறுன்னு நீ வேகமா வந்துட்டு இருக்கேன்னு அவர் வர்ணிச்சுட்டு இருக்கார். இதே சந்தர்ப்பத்துல நாமும் ஒரு பூவராக சுவாமியினுடைய திருக்கோயில்ல தானே இருக்கோம். நாராயணியத்துல நாம் அடையக்கூடிய ஆலயத்தினுடைய ஒரு திவ்ய தரிசனத்துல ஸ்ரீமுஷ்ணம் நமக்கு சிதம்பரத்திலிருந்து 40 கிலோமீட்டர், விருத்தாச்சலத்திலிருந்து 25 கிலோமீட்டர், ஸ்வயம் யக்த கஷேத்திரம் எல்லாமே நமக்கு தெரியும். அதுல இப்ப நாம் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த தரிசனம் ஆண்டாள் நாச்சியாருடைய தனி சன்னதி. கண்ணன் எங்க இருக்கானோ அங்க ஆண்டாள் இருப்பார். ஆனா பூவராகன் இருக்கக்கூடிய இடத்துல வராக சுவாமியினுடைய தலத்துல கோதை பிராட்டி இல்லாமவே இருக்க முடியாது. காரணம், ஆண்டாளுடைய அவதாரமே வராக அவதாரத்தினுடைய தொடர்ச்சி தான். வராக அவதாரத்துல பகவான் பூமாதேவியை மீட்டுண்டு போகக்கூடிய சமயத்துல வாட்டமான முகத்தோடு இருந்த பூமாதேவியை பார்த்து என்ன வேணும்னு கேட்ட போது என்ன மாத்திரம் காப்பாத்தினா போராது, உலகத்துல நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கா, அவர்கள்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தால் இறைவன் அடி சேராதார்னு சம்சாரமாகிய சாகரத்துல இறங்கி தவிக்கிறாளே, என் ஒத்தியை காப்பாத்தினா போருமா, சகல ஜீவராசிகளிலேயும் இருக்கக்கூடிய தங்களால் படைக்கப்பட்ட அனைவர்களையும் இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து நீங்க கரையேற்றணும், என்ன கரையேற்றினது ஒரு சின்ன கடல்ல இருந்து தான் ரசாதலம்ன்ற லோகத்திலேருந்துன்னு பூமாதேவி நமக்காக மத்பக்தா சர்வலோகானாம் லகோபாயம் வதப்பிரபுன்னு கேட்டதுனால தான் நீயே ஆண்டாளாக திரு அவதாரம் எடுத்துரு, பூமாதேவியினுடைய அம்சமாக ஆண்டாள் இருக்கட்டும்னு வராக சுவாமி போட்ட உத்தரவு தான் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல தமிழ்நாட்டில் உயர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கஷேத்திரத்துல வராக சுவாமியினுடைய உத்தரவோட ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசி காணனோத்பவாம்னு ஆண்டாள் அவதரித்தார். அதனால ஆண்டாளுக்கும் பூமி பிராட்டிக்கும் வராக சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இருக்கு, அது வராக புராணத்தோட ஒரு தொடர்ச்சியாக அமையறதான். அப்படிப்பட்ட பூவராக சுவாமியினுடைய திவ்ய கஷேத்திரத்துல பூமியினுடைய அம்சமான ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். தனி விமானம், தனி சன்னதி, அந்த விமானத்துல சுதை வடிவத்துல ஆண்டாள் காண கிடைக்காத ஒரு காட்சி, தோழியரோட தான் கைகோர்த்து கொண்டு நீராட போதுவீர் போதுவினோ செல்வ சிறுமியர்கள் என்று அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதை வடிவத்தை தரிசித்து இதோ ஆண்டாள் சன்னதிக்குள்ளே வந்துவிட்டோம். ஆகா, புராதனமான மூல விக்கிரகம், கையிலே தாமரை புஷ்பத்தை தான் வைத்துக் கொண்டு சாய்ந்த கொண்டையோடு வராகமூர்த்தியை சரணம் அடைந்து விடுங்கள், பழமையான புராதனமான மூலமூர்த்தியோடு தரிசனத்தோடு நாம் இதோ ஆண்டாளுடைய அழகான உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். வராக சுவாமி ஆண்டாள் இல்லாமல் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டது உண்மை என்று சொல்வது போல இந்த கஷேத்திரத்திலே சிறிய வராகமூர்த்தியான உற்சவமூர்த்தியுடன் இதோ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்சியை அளிக்கின்றார்.
அழகான பவழமாலையை தான் சார்த்திக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு சாய்ந்த கொண்டையோடு ஆச்சரியம் நம்மை பார்த்து கொண்டே ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோதை பிராட்டியோடு சிறிய உருவத்திலே அவரும் உற்சவமூர்த்தி போன்ற விக்கிரக ரூபத்திலே வராகமூர்த்தி ஆண்டாளோடு நமக்கு அழகாக காட்சியளிக்கின்றார். ஆகா, நேரே சென்றால் கூட இவ்வாறு நாம் தரிசிக்க முடியாது. அந்த ஆச்சரியமான கண்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும். திறந்த கண்கள் கருணையோடு நம்மை பார்ப்பது போல அற்புதமான ஒரு விக்கிரகத்தினுடைய திவ்ய தரிசனம் ஆண்டாள் நாச்சியாரோடு. அது மட்டுமல்ல, கழுத்திலே வராகமூர்த்தியானவர் உயர்ந்த சங்கிலியைத்தான் அமைத்துக் கொண்டு அணிந்து கொண்டு காதனுடைய அழகான அமைப்புகளும் நாம் சேவிக்கும்படியாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய உருவம் சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக அமைந்திருக்கக்கூடிய கம்பீரமான இந்த உற்சவமூர்த்தியான வராகரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் நாம் மாற்றி மாற்றி தரிசித்துக் கொண்டே இதோ அழகான விஸ்வக்ஷேனரான சேனை முதலியாரும் இங்கு தனி சன்னதியிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அபய கஸ்தத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சேவை. அது மட்டுமா, திருமங்கை ஆழ்வார் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார். பிரபஞ்சன கூடஸ்தரான நம்மாழ்வாரும் அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு திவ்ய காட்சியை அளிக்க, அதோடு திருக்கச்சி நம்பிகளும் எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணக்கூடிய சொரூபத்தோடு நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த வைபவங்களோடு இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் நாராயணியத்தின் தன்னுடைய அழகான பரிணாமத்திலே 10வது ஸ்லோகத்தை 12வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா, மகாவராக சொரூபமாக மகாவராக ஸ்புடபத்மலோச்சனக என்ற ஒரு ரூபத்தை எடுக்கிறாராம். வராகவதாரத்தில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சுவாமி அப்படி தோன்றின உடனேயே ஆதிவராகனாக இருந்தார். கம்பீரமான ஒரு யஜ்ஞ வராகனாகவும் ஞான வராகனாகவும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சார். வராகவதாரம் பூர்த்தியாகும் போது பட்டத்திரிக்கா அடுத்த தசகத்துல பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள்ல 2 ஸ்லோகம் யஜ்ஞமூர்த்தியாகவே பகவான் வராகவதாரத்தை பூர்த்தி பண்றான்றத பின்னாடி வர்ணிக்க போறார். ஞான வராகனாக போயிருக்கார். லக்ஷ்மி குலுங்க குலுங்க லக்ஷ்மி வராகனாகவும் நமக்கு காட்சி அளித்தார். ஒரே மூர்த்தி தான் அவதாரம் பண்ணது. எத்தனை விதமான திருநாமங்கள், எத்தனை விதமான பரிணாமங்கள். அப்ப இந்த பூமாதேவியை மீட்டு குருவாயிரப்பா நீ மேல அப்படி எழுந்தையே, அப்ப உனக்கு என்ன ரூபம்னா மகாவராக ஸ்வரூபமா. மகாவராகம்னா என்ன அர்த்தம்? பெரிய வராகம். அப்படி பெரிய வராகமா இல்லைன்னா உன்னுடைய தித்தி பற்கள்ல அப்படி வச்சுட்டு இருக்க முடியாது. வச்சுட்டவர் என்ன பண்ணார்? பூமாதேவியை மீட்டுண்ட ஒரு சந்தோஷமா அந்த ஆனந்தத்துல ஆனந்த கூத்தாடிண்டு இடுப்புல கைய வச்சுண்டு, இப்ப ஸ்ரீமுஷ்ணத்துல நம்ம எந்த மூலவருடைய உயர்ந்த தரிசனத்தை அடைஞ்சமோ அதே கம்பீரத்தோட இடுப்புல கைய வச்சுண்டு ஆனந்த கூத்தாடிண்டு அசைஞ்சுண்டு வராராம். அப்ப என்ன ஆச்சுன்னா நம்மாழ்வார் பெருங்கழலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம் மேல் ஒருங்கே பிழற வைத்தார். அந்த பெருங்கடலான வராகமூர்த்தி பூமாதேவியை எடுத்துண்டு ஒரு அப்படி கர்ஜனை பண்ணாராம். நான் ஜெயிச்சு பூமாதேவியை மீட்டாச்சு அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணாரு. அது என்ன சிம்ம கர்ஜனையா, கஜ கர்ஜனையா, வராக கர்ஜனையா, என்ன கர்ஜனைன்னா இது கர்ஜனை மாதிரி இல்லையா. சாம வேதத்தை உறக்க ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரே துவனியில சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் வேத சாரமான வராகமூர்த்தி சாமவேதம் போல முழங்கின்றாராம். தன்னுடைய கொம்புல நுனியில பூமாதேவியை தாங்கினார். அது எப்படி இருக்குன்னா நீலோத்பலம்ன்ற அந்த ஒரு இலை இருக்கு, அதுல கருநீல வர்ணத்துல அந்த இலையும் பூவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த நீலோத்பல புஷ்பம் போல வந்தார். மேல வந்தாச்சு, கடலுக்கு மேல அந்த உருவம் வந்தாச்சு. பூமாதேவி முதல்ல அந்த தித்தி பற்கள்ல தெரிகிறா. வராக சுவாமியினுடைய திருமுகம் தெரிகிறது. அவருடைய அழகான வக்ஷஸ்தலம், 2 கைகள், அதுல இடுப்புல சொருகின்ற இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள், இதெல்லாம் அந்த ரூபத்தோட முதல்ல உள்ள நுழையும் போது மகாலட்சுமி திருமார்பல தெரிஞ்சால் லட்சுமி வராகனாக இவருக்கு காட்சி கொடுத்தார். இப்ப பூமாதேவியை மீட்டு மேல வரக்கூடிய அந்த ஒரு பரிணாமம் இருக்க ஜனோலோகம் சனகாதிகள் இவெல்லாம் ஓடி வந்துட்டாளாம்.
சனகாதிகள் இல்லைன்னா வராக அவதாரம் கிடையாது. அவத்தான போய் அந்த ஜெயவிஜயாளுக்கு சாபத்தை கொடுத்ததுனால இந்த வராக அவதாரம். ஆக நீங்க கொடுத்த சாபத்தை நான் நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டேன். இதோ ஜெயவிஜயாளுடைய முதல் பரிணாமத்தில் இரண்யாட்சனை எதிர்ப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். என்னுடைய ரூபத்தை நீங்க பார்க்க வேண்டாமான்னு குருவாயூரப்பா, எங்கேயோ ஜனோலோகத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்த சனகாதிகள் கூட உன்னுடைய ஒரு கர்ஜனையை கேட்டு வராக சுவாமியை நாம தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு ஓடி வந்துட்டாளாமே. அவளுக்கு புரோக்ஷணம் பண்ணாராம் பகவான். ஜலத்திவலைகள் புரோக்ஷணம்னா அப்படி கையில எடுத்து புரோக்ஷணம் பண்ணல. சனகாதிகள் தேவதைகள் எல்லாரையும் பார்த்த உடனே பூமாதேவியோட தன் உடம்ப அப்படி ஒரு சிலுப்பு சிலுத்தாராம். ஜலத்துக்குள்ளேந்து தானே வரார். சமுத்திர ஜலம் உடம்பு முழுக்க படிஞ்சிருக்கு, உயர்ந்த ரோமங்கள் இவருக்கு. அப்படி ஒரு சிலுப்பு சிலுத்த உடனே சனகாதிகள் அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாருக்கும் எப்படி ஒரு கும்பாபிஷேகத்துல கலசத்துல மேலம் ஜலம் சறுக்கப்பட்டால் அந்த ஜல திவலைகளானது கீழே சம்பரோக்ஷணத்தை பார்த்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆகாசத்திலேருந்து எத்தனை அழகா தெளிக்குமோ அதே ஒரு பாவத்துல இப்படி அவர் உடம்பை சிலுத்த உடனே எல்லாருக்கும் அந்த ஒரு புரோக்ஷணமானது குருவாயூரப்பா மராகவர மூர்த்தியினுடைய அழகான அனுகிரகம் கிடைச்சதாமேன்னு சொல்லச்சே திருமங்கை மன்னன் என்ன பண்ணார்? இவருடைய புரோக்ஷணத்தை வேற ஒரு பரிணாமத்துல பார்த்தாரா. கிருஷ்ணா, சிலம்பிடை சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குலம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடல் தைத்தனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்தருளிஜ கோமல். ஆழ்வாருக்கும் பட்டத்திற்கும் என்ன ஒத்துமை பாருங்க. நாராயணியத்துல நம்ம அப்படி சேர்த்து சேர்த்து ஆழ்வார் என்ன சொன்னார், தேசிகன் என்ன சொன்னார், பட்டத்திரியோட பரிணாமம் என்னன்னு ஒப்பிட்டு பார்க்கச்சே அந்த அவதாரத்தினுடைய பெருமையே இன்னும் அழகா கூடுறது. இவர் வந்துட்டார், அப்படி புரோக்ஷணம் பண்ணார் பட்டத்திரி. ஆழ்வார் சொன்னார், அப்ப என்ன பண்ணாரா, கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய திருவடி இருக்க அதுல அழகா ஒரு தண்டையை போட்டு இருக்கார். அதை ஒரு அழுத்தினாரா. அப்படி அழுத்தின உடனே அந்த பூமியில இருக்கிற மேரு மலை இருக்க வராக சுவாமியினுடைய பாரம் தாங்காம சிலம்பிடை சிறுபரல் போல் கனகனப்ப பெரிய மேரு மலையே கனகன கனகனன்னு அப்படி உரசிண்டு பெரிய சத்தம் கேட்கிறதா. அவர் காலில் இருக்கக்கூடிய சிலம்புகள் எல்லாம் 14 உலகமும் அப்படியே ஸ்தம்பிக்கும்படியாக ஒரு ஒளியை எழுப்புறது. பக்ஷஸ்தலத்தில் இருக்கிற மகாலட்சுமி பட்டத்திரி சொன்னதே இவர் உள்ள போகச்சே அசைகிறான்னு. ஆழ்வார் சொன்னார், இவ பூமாதேவியை எடுத்துட்டு வர சமயத்துல திருவாகாரம் குலுங்க நிலமடைந்தனை கிடந்து. ஆழ்வாருடைய அனுபவம் இருக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாகத்தான சுவாமியை தரிசனம் பண்ணணும். இந்த ஸ்ரீமுஷ்டம் கஷேத்திரத்துல கூட அவருடைய திருவடிக்கடியில 2 பேரும் சிறிய உருவத்தில் இருப்பா. ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவியாக மூலமூர்த்தியினுடைய ஸ்தானத்துல. அதே பரிணாமம் இங்க ஆழ்வாருக்கு. பூமாதேவியை எடுத்து தித்தி பற்கள்ல வச்சுட்ட பக்ஷஸ்தலத்துல நீ குலுங்கின போது என்ன ஆறுது, யாராது அப்படின்னு எட்டி பார்க்கிறாளாம் மகாலட்சுமி. மகாலட்சுமி எட்டி பார்க்கறதுனால ஸ்ரீதேவியினுடைய தரிசனம். பூமாதேவி மேல இருக்கா, நடுவுல வராகமூர்த்தி நிலமடந்தை தனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்தருளிய என் கோமல். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக மங்களாசாசனம் பண்றேன்னு இவர் கிளம்புற அழக பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு அற்புதமான வைபவங்களை எல்லாம் இந்த ஸ்ரீமுஷ்ணம் கஷேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய புஷ்கரணியில் இருக்கக்கூடிய வைபவங்களோடு நாம் கோயிலை விட்டு வெளியே வந்து அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.